வணக்கம் மக்களே, வெல்கம் டு சைபர் டாக்டர் தமிழ். நான் உங்கள் சைபர் டாக்டர் ராம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினி எலக்ட்ரிக் ஸ்க்ரூ ட்ரைவர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மினி எலக்ட்ரிக் ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம வந்து பிசி, லேப்டாப்ஸ், மற்ற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். நம்ம 2013 நம்ம எம்ஐ, அதாவது ஜியாமி பிராண்ட் இருக்குது இல்லைங்களா, அதனோட ஒரு எலக்ட்ரிக் ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 2023 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகிட்டு இருந்ததுங்க. அது மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் தான். நம்ம வந்து சார்ஜ் போட்டோன்னா நம்ம வந்து ரெகுலராக ஒர்க் பண்ணாமல் ஒரு 1 வீக் வரைக்கும் சார்ஜ் வரும். அதுக்கப்புறம் என்ன, அந்த மோட்டர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியல, நம்ம ரிப்பேர் பண்ணவும் முடியல. அதுக்கப்புறம் நம்ம 2-3 எலக்ட்ரிக் ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணோம். அது அந்தளவுக்கு வரல. இந்த கிங்ஸ்டன் பிராண்டோட இந்த எலக்ட்ரிக் ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம கொஞ்சம் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து நம்ம தான் வாங்கினோம். இந்த பிராண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிங்ஸ்டன் ப்ரெசைஸ் எலக்ட்ரிக் ஸ்க்ரூ ட்ரைவர் 62-in-1. இதில் கூட வந்து 62 ஆக்சரிஸ் வரும்னு போட்டிருக்காங்க. நம்ம என்னென்னு பார்ப்போம். பாக்ஸோட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. வந்து பவர் வோல்டேஜ் வந்து ரேட்டட் வோல்டேஜ் வந்து 3.7 வோல்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ஸ்க்ரூ பிட்ஸ் இருக்குது இல்லைங்களா, என்னென்ன டைப் ஆஃப் பிட்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பேக்கேஜில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கிறதையும் இங்கே போட்டிருக்காங்க. இது வந்து எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 4500, கிட்டத்தட்ட 4600 வருது. பட் நம்ம வந்து 3700 இது வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இதுக்குள்ளே வந்து 2 பெட்டி இருக்குது. ஒரு சின்ன பெட்டி, ஒரு பெரிய பெட்டி, ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு மேக்னெட்டிக் பேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மேக்னெட்டிக் பேடுங்க. இது எதுக்காகனா, நம்ம வந்து சர்வீஸ் பண்ணும்போது ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணுறோம் இல்லைங்களா, மொபைல் ஃபோன் ஆகட்டும், லேப்டாப்ஸ், பிசியிலேருந்து அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து அந்த பிளேஸ்மெண்ட் மாதிரி வச்சுக்க முடியும். இங்கே சரிங்களா, இந்த டாட்டாக இருக்கிறதுல அது என்ன பிளேஸ்மெண்ட் இருக்கோ நம்ம வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அந்த பிளேஸ்மெண்ட்லேயே அப்படியே வச்சுக்க முடியும். நல்ல ஒரு குவாலிட்டியான மேக்னெட்டிக் பேட் தான். அடுத்தது இந்த சின்ன பெட்டியில் என்னென்ன ஆக்சரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி A to C ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் க்ரோபார் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டல் க்ரோபார் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்வீசர் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்தது இது ஒரு பிளாஸ்டிக் க்ரோபாருங்க, நைலான் க்ரோபார். இது வந்து 15 சென்டிமீட்டர் நைலான் க்ரோபார்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. மொபைல் ஃபோனில் சர்வீஸ் பண்ணும்போது சிம் எஜெக்ட் பண்ணுறதுக்காக. அடுத்தது ஒரு ஸ்ட்ராங்காக ஹார்டான ஒரு பிளாஸ்டிக் க்ரோபாரும் இருக்குது. அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 திக் ட்ரையாங்கிளும் 2 தின் ட்ரையாங்கிளும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து சக்கரமே கூட வந்துடுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்போட பேக்கு, மொபைல் ஃபோனோட பேக்கை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிட்டு இது இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. நம்ம அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அந்த வேக்யூமோட செக்ஷன் நல்லாவே இருக்குது. அடுத்தது நம்ம அந்த பிட்ஸை மேக்னடைஸ் பண்ணுறதுக்கும் டிமேக்னடைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு இந்த பெரிய பெட்டியில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த பெரிய பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குங்க. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலுமினியம் அலாய் பாக்ஸுங்க, ஸ்டோரேஜ் பாக்ஸு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த எம்ஐ பவர் பேங்க் எல்லாமே இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் தான் வரும். குவாலிட்டியாக நல்லா இருக்குது. ஃபினிஷு நல்லா இருக்குது. இல்லை அந்த கிங்ஸ்டன் பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான், கிளிக்கில் ஓப்பன் ஆகிடும். இந்த பிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்னடைஸ் மெட்டீரியலில் ஒட்டியிருக்கு. அப்படியே பாருங்க, அவ்வளோதான். பின்னாடியும் பிட்ஸ் இருக்குது. இங்கே கீழேயே அந்த பிட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பிட்டோட சைஸை பற்றி ப்ளஸ்ஸா, மைனஸா, இல்லை ஸ்டாரா, எல்லாமே மென்ஷன், யூ டைப்பாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு சர்வீஸ்க்கு தேவையான எல்லா பிட்ஸுமே இதில் வந்துடுது. அடுத்தது நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர். வெயிட்லெஸ்ஸாக, அதே மாதிரி அலுமினியம் மெட்டீரியலில் தான் இருக்குங்க. ப்ரீமியமாக இருக்குது.
பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசி ஜாக், அதாவது நம்ம யூஎஸ்பிசியில் சார்ஜ் பண்ணுறதுக்கான ஜாக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு எல்இடி லைட் வருது. இது வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கான இண்டிகேட்டர், இது சார்ஜ் இண்டிகேட்டர். நம்ம வந்து சார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஒயிட் கலராகவும், சார்ஜ் ஃபுல்லானதும் க்ரீன் கலராகவும் எரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது இது ஆப்ரேட்டிங் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ் இருக்குது. நம்ம வந்து டார்க்கான என்வாயன்மெண்ட்லேயோ அல்லது நம்ம வந்து லோ லைட்லேயே நம்ம வந்து சர்வீஸ் பண்ணும்போது இந்த எல்இடி லைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த ரொட்டேட்டரி ஆக்சிஸ் இங்கே இருக்குது. இதுவுமே மேக்னெட்டிக் தான். ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிட் ஈஸி இன்சர்ட் ஆகிடுது. பார்த்திங்கன்னா டைட்டாக ஹோல்ட் ஆகிக்குங்க. ப்ளஸ் இது வந்து நம்ம ஃபார்வர்ட் பட்டன், ரிவர்ஸ் பட்டன். இது வந்து இந்த எல்இடி லைட்டுக்கான சுவிட்ச். இது டர்ன் ஆன் பண்ணிக்க முடியும், டர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியும். டார்க் நல்லாவே இருக்குது, நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க டார்க்கு. நான் இதை சார்ஜ் போட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இதனோட பேட்டரி லைஃப் எப்படி வருது அப்படிங்கிறதையும் நான் வந்து ப்ளஸ் வந்து லாங் ரன்னில் இதனோட யூசேஜ் எப்படி இருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். நான் என்ன மாதிரியே நீங்களும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், ட்ரோன்ஸ், ஆக்ஷன் கேமராஸ், பிசி, லேப்டாப்ஸ், அதனோட ஆக்சரிஸ் இதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இருந்தால் நம்ம சேனலை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டிப்பாக வர இருக்குது. தொடர்ந்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.